டெட் டிஆர்பி சைக்காலஜி பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே 50% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே 50% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் உடன் பிறந்தோர்களுக்கு இடையே 50% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் உடன் பிறந்தோர்களுக்கு இடையே 50% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் இரு கரு இரட்டையர்களுக்கு இடையே 50% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் இரு கரு இரட்டையர்களுக்கு இடையே 50% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் ஒரு கரு இரட்டையர்களுக்கு இடையே 90% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் ஒரு கரு இரட்டையர்களுக்கு இடையே 90% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். மனித வளர்ச்சியில் சூழ்நிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறியவர் ஸ்கோடாக். மனித வளர்ச்சியில் சூழ்நிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறியவர் ஸ்கோடாக். உறை குளிர் பெட்டியில் வைக்கப்பட்ட மீன் கருமுட்டை வளர்ந்து நடுப்பாகத்தில் ஒரே ஒரு கண்ணோடு கூடிய மீனாக உருவாகிறது. சூழ்நிலையின் காரணத்தால். உறை குளிர் பெட்டியில் வைக்கப்பட்ட மீன் கருமுட்டை வளர்ந்து நடுப்பாகத்தில் ஒரே ஒரு கண்ணோடு கூடிய மீனாக உருவாகிறது. சூழ்நிலையின் காரணத்தால். ஆர்க்டிக் துருவ பிரதேச முயல்கள் இருட்டறையில் வளர்க்கப்பட்ட போது அவற்றின் வெள்ளை நிற முடிகள் கொண்ட தோல் கருமையாக மாறத் தொடங்கியது. சூழ்நிலையின் காரணத்தால். ஆர்க்டிக் துருவ பிரதேச முயல்கள் இருட்டறையில் வளர்க்கப்பட்ட போது அவற்றின் வெள்ளை நிற முடிகள் கொண்ட தோல் கருமையாக மாறத் தொடங்கியது. சூழ்நிலையின் காரணத்தால். அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையோரம் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் சீனர்கள் தங்களுக்கிடையே மட்டும் திருமண உறவு கொண்டு வாழ்ந்த போதிலும் அவர்கள் சராசரி உயரம் சீனாவில் வாழும் சீனர்களின் சராசரி உயரத்தை விட அதிகமாக காணப்பட காரணம் சூழ்நிலையே. அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையோரம் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் சீனர்கள் தங்களுக்கிடையே மட்டும் திருமண உறவு கொண்டு வாழ்ந்த போதிலும் அவர்கள் சராசரி உயரம் சீனாவில் வாழும் சீனர்களின் சராசரி உயரத்தை விட அதிகமாக காணப்பட காரணம் சூழ்நிலையே. வங்காளத்தில் ஓநாயால் கடத்தி செல்லப்பட்டு வளர்க்கப்பட்ட அமலா கமலா என்னும் பெண் குழந்தைகள் மீட்கப்பட்டு மனித சூழ்நிலைக்கு திரும்பிய பின்னரும் ஓநாய்கள் போன்றே 4 கால்களால் நடந்தும் பற்களால் உணவு பொட்டலத்தை கிழித்தும் உட்கொண்டதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையே. வங்காளத்தில் ஓநாயால் கடத்தி செல்லப்பட்டு வளர்க்கப்பட்ட அமலா கமலா என்னும் பெண் குழந்தைகள் மீட்கப்பட்டு மனித சூழ்நிலைக்கு திரும்பிய பின்னரும் ஓநாய்கள் போன்றே 4 கால்களால் நடந்தும் பற்களால் உணவு பொட்டலத்தை கிழித்தும் உட்கொண்டதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையே. என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள். எத்தன்மையுள்ளவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள். இக்குழந்தைகளின் மரபு நிலை பற்றி எனக்கு சற்றும் கவலை இல்லை. சூழ்நிலையின் உதவி கொண்டே பேரறிஞர்களாகவோ பெருங்குற்றவாளிகளாகவோ அவர்களை உருவாகும்படி செய்து காட்டுகிறேன் என்று கூறியவர் வாட்சன். என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள். எத்தன்மையுள்ளவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள். இக்குழந்தைகளின் மரபு நிலை பற்றி எனக்கு சற்றும் கவலை இல்லை. சூழ்நிலையின் உதவி கொண்டே பேரறிஞர்களாகவோ பெருங்குற்றவாளிகளாகவோ அவர்களை உருவாகும்படி செய்து காட்டுகிறேன் என்று கூறியவர் வாட்சன். சூழ்நிலை பற்றி அயோவா பல்கலைக்கழகம் சோதனையில் ஒரே மரபை பெற்றுள்ள ஒரு கரு இரட்டையர்களில் ஒருவருக்கு நர்சரி பள்ளி கல்வி அளிக்கப்பட்டது. மற்றொரு குழந்தைக்கு அவ்வித பயிற்சி ஏதும் அளிக்கப்படாத போது பயிற்சி பெற்ற குழந்தையே கல்வி அடைவில் தேர்ச்சி பெற்று திகழ்ந்தது. சூழ்நிலை பற்றிய அயோவா பல்கலைக்கழக சோதனையில் ஒரே மரபை பெற்றுள்ள ஒரு கரு இரட்டையர்களில் ஒருவருக்கு நர்சரி பள்ளி கல்வி அளிக்கப்பட்டது.
மற்றொரு குழந்தைக்கு அவ்வித பயிற்சி ஏதும் அளிக்கப்படாத போது பயிற்சி பெற்ற குழந்தையே கல்வி அடைவில் தேர்ச்சி பெற்று திகழ்கிறது. குறவர் இன குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட சோதனைகள் மூலம் நுண்ணறிவுக்கும் சமூக கலாச்சார சூழ்நிலைக்கும் இடையே நிலவும் நேரடி தொடர்பு வெளிப்பட்டது. குறவர் இன குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட சோதனைகள் மூலம் நுண்ணறிவுக்கும் சமூக கலாச்சார சூழ்நிலைகளுக்கும் இடையே நிலவும் நேரடி தொடர்பு வெளிப்பட்டது. இளங்குற்றவாளிகளுக்கும் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலைகளுக்கும் நேரடி தொடர்புண்டு என விளக்கியவர்கள் ஸ்ரீல்பர்ட் சங்கர். இளங்குற்றவாளிகளுக்கும் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலைகளுக்கும் நேரடி தொடர்புண்டு என விளக்கியவர்கள் ஸ்ரீல்பர்ட் சங்கர். ராமு என்ற பையன் ஓநாயால் அடித்துச் செல்லப்பட்டதன் விளைவாக ஓநாய் மாதிரி செல்லுதல், சாப்பிடுதல், கத்துதல் போன்ற செயல்களை செய்தான். இது சூழ்நிலையின் காரணத்தால். ராமு என்ற பையன் ஓநாயால் அடித்துச் செல்லப்பட்டதன் விளைவாக ஓநாய் மாதிரி செல்லுதல், சாப்பிடுதல், கத்துதல் போன்ற செயல்களை செய்தான். இது சூழ்நிலையின் காரணத்தால். 14 அனாதை குழந்தைகள் நல்ல சூழலில் வளர்ந்தபோது அவர்களது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன். 14 அனாதை குழந்தைகள் நல்ல சூழலில் வளர்ந்தபோது அவர்களது நுண்ணறிவு ஈவு கூடியது என்று கூறியவர் லிப்டன். ஐரோப்பாவில் 500 அறிவியல் அறிஞர்களை ஆராய்ச்சி செய்து சூழ்நிலையே அறிவியல் அறிஞர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறியவர் காண்டல். ஐரோப்பாவில் 500 அறிவியல் அறிஞர்களை ஆராய்ச்சி செய்து சூழ்நிலையே அறிவியல் அறிஞர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என கூறியவர் காண்டல். ஒரு கரு இரட்டையர்களை ஒரே சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு உறவு 0.87. ஒரு கரு இரட்டையர்களை ஒரே சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு உறவு 0.87. ஒரு கரு இரட்டையர்களை வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு உறவு 0.75. ஒரு கரு இரட்டையர்களை வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு உறவு 0.75. சம வயதுள்ள எந்த வகையிலும் உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு உறவு 0.25. சம வயதுள்ள எந்த வகையிலும் உறவில்லாத குழந்தைகளை ஒரே சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு உறவு 0.25. சம வயதுள்ள எந்த வகையிலும் உறவில்லாத குழந்தைகளை வெவ்வேறு சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு உறவு 0, உறவு இல்லை. சம வயதுள்ள எந்த வகையிலும் உறவில்லாத குழந்தைகளை வெவ்வேறு சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு உறவு 0, உறவு இல்லை. மனித வளர்ச்சியானது மரபு காரணிகள் சூழ்நிலை காரணிகளால் அமைகிறது. மனித வளர்ச்சியானது மரபு காரணிகள் சூழ்நிலை காரணிகளால் அமைகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் இணைந்த செயல்பாட்டிலேயே அமைகிறது என கூறியவர்கள் மக்கைவர் மற்றும் பேஜ். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை ஆகிய இரண்டின் இணைந்த செயல்பாட்டிலேயே அமைகிறது என கூறியவர்கள் மக்கைவர் மற்றும் பேஜ். மனித வளர்ச்சி பருவங்களை 2 முக்கிய நிலைகளாக பிரித்து கூறியவர் இ.பி. ஹெர்லாக். மனித வளர்ச்சி பருவங்களை 2 முக்கிய நிலைகளாக பிரித்து கூறியவர் இ.பி. ஹெர்லாக். மனித வளர்ச்சி பருவங்களின் 2 நிலைகள் பிறப்புக்கு முந்தைய நிலை, பிறப்புக்கு பிந்தைய நிலை. மனித வளர்ச்சி பருவங்களின் 2 நிலைகள் பிறப்புக்கு முந்தைய நிலை, பிறப்புக்கு பிந்தைய நிலை. பிறப்புக்கு முந்தைய நிலை முளைநிலை, பிண்டநிலை, முதுசூழ்நிலை. பிறப்புக்கு முந்தைய நிலை முளைநிலை, பிண்டநிலை, முதுசூழ்நிலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.